மண்ணில் பிறந்தார் பெரும்பயன். ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடணும், ஒருவேளை சாப்பாடு. இளம் அத்தனையேனும் சிவஞானிக்கு ஈந்தால் பல சித்தி முத்தி பர போகம் தரும். ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு சிவனடியாருக்கு தர்மம் செய்து விடு. ஒருத்தர் சொன்னா கடவுளே கிடையாது, கடவுள் இருந்தார்னு சொன்னால் நான் இன்னைக்கு விரதம் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு என் வாயில வரணும், அப்படி கொடுத்தா கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். சரின்னு ஒரு பெரிய காட்டுக்குள்ள போய் மரத்து மேல ஏறி உட்கார்ந்தான். கடவுள் இல்லவே இல்லை. கடவுள் இருந்தால் என் வாயில் சோறு வரட்டும், என் வாயில் சோறு வரட்டும், இந்த காட்டுக்குள்ள யார் வருவா சாப்பாடு போடுறது அப்படின்னு. அந்த வழியா ரெண்டு பேரு புளியோதரை, தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தக்காளி சாதம் எல்லாம் வத்தல் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் தேசாந்திரம் போறதுக்காக மூட்டையை கட்டிக்கிட்டு பொதி சோறை கட்டிக்கிட்டு வந்தான். அப்பா நல்ல அருமையான ஆலமரம், அருமையான நிழல், பக்கத்துல தண்ணீர், இந்த இடத்துல உட்கார்ந்து எல்லாரும் பொட்டலத்தை வெடிச்சு சாப்பிடுவோம்னு அருமையான பொட்டலத்தை அப்படி பிரிச்சு வச்சு அப்படி சாப்பிட போலாம்னு போகும்போது அங்கிருந்து வெட்டருவா வேல்கம்போட ஒரு 10 பேர் ஒடியாந்தான். திமீர் திமீர்னு சாப்பாடு உள்ள இறங்குமா? ஐயோ என்னான்னு தெரியலையே, நம்மளை அடிக்கிறதுக்கு தான் ஆள் வரான்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் விட்டான் ஜவாரின்னு சாப்பிட வந்த சோத்தை அங்கேயே கீழே விட்டு கிளம்பி வந்தவன் அத்தனை பேர் கொள்ள கூட்டக்காரன். கையில வைரம், வைடூரியம், நகை, கத்தி, வேல்கம்பு, அருவா எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தான். ஏ மாடசாமி, ஏ முனுசாமி, என்னடா நம்ம இந்த ஆலமரத்துக்குள்ள தான் தினந்தோறும் திருடின பொருளை பங்கு பிரிப்போம், இன்னைக்கு என்ன இந்த இடத்துல புளியோதரை, தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம்லாம் பொட்டலம் பொட்டலமா கமகமன்னு மணக்குது, என்ன வேலை, என்ன சமாச்சாரம்? அப்பா எனக்கு தெரியாதுடா, ஆனா கொஞ்ச நாளா நம்ம கூட்டத்தை யாரோ ஒருத்தன் கண்காணிக்கிறான், ஆகையினால இது யாரோ பண்ண சூழ்ச்சி, நம்மளை சாகடிக்கணும்னு யாரோ இந்த சோத்துல விஷத்தை வச்சு இந்த சாப்பாடை இங்க போட்டுக்கிறாங்க, அதனால கொஞ்சம் விசாரணை பண்ணணும், யாரும் இந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. அதுல மாடசாமி இப்படி மேல பார்த்தான், மரத்து மேல ஒருத்த உட்கார்ந்தான். யாரு? நம்ம ஆசாமி. கடவுளே இல்லை, கடவுள் இருந்தால் என் வாய்க்கு சோறு வரட்டும். இவன் உட்கார்ந்து முடிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி இப்படின்னு. அடே அங்க பாடுறா ஒருத்த உட்காந்துருக்க, இவன் பண்ண வேலை தாண்டா இது. நம்மளெல்லாம் சாவடிக்கணும்னு விஷத்தை வச்சு சாப்பாடை போய் கடையில போய் அதை வாங்கிட்டு வந்து சரவண பவன்ல இருந்து வாங்கிட்டு வந்து பொட்டலம் போட்டு வச்சிருக்கிறான்டா, அவனை முதல்ல பிடிச்சி கொண்டு வா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க யாருன்னு தெரியல, கீழே இருக்கிற சாப்பாடு என்னன்னு தெரியல. இவன் கடவுள் என்ன, இந்த அனாந்திர வனத்துல என் வாய்க்கு சோறு வரணும், வந்தா கடவுள் உண்டு. ஏ மாடசாமி, முனுசாமி எல்லாம் வாங்கடா, ஆளுக்கு ஒரு சோத்தை அள்ளுங்கடா, உருண்டையை அள்ளு. இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சு போயிடும். இவன் தான் வச்சவன்னு தெரிஞ்சா இவன் வாயில ஆள் ஒரு பேரு சோத்தை வச்சு அடங்க அப்படின்னா முதுகுல ஓங்கி ஒரு குத்து குத்துனா, வாயை திறடா. புளியோதரையை உருட்டி வாயை வச்சு அழைச்சான், சாப்பிடு, முழுங்கு முழுங்கு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு. புளியோதரையை முழுங்க முடியாம முழுங்கி கடவுள் உண்டு, கடவுள் உண்டு. தைசா சாப்பிட்டா கடவுள் உண்டு, கடவுள் உண்டு. கண்ணில் தண்ணி வருது. நம்ம வீட்டில் ஒருத்தர் ஊட்டி விட்டாவே பெருசு, இங்க 10 பேர் சேர்ந்து ஊட்டுறான். இதுதான் விதி செய்கிற வேலை. இதெல்லாம் ஈசன் பிரபஞ்சநாதன் பண்ணின விதி. இதுல யார் வந்து உட்காரணும், யார் எழுந்து போகணும், இவங்க தான் உட்காரணும். இந்த இடத்த விட்டு இஞ்சி அளவு கூட, இம்மி அளவு கூட நகரவும் முடியாது, தள்ளவும் முடியாது. அத்தனையும் பின்னமர கூட்டும் பிரான், இன்ன தளத்து இன்னபடி என்று பின்னமர கூட்டும் பிரான் ஈசன். நீங்க உண்மையா தொண்டு பண்ணி நடராஜான்னு சொல்லி பாருங்க, வாடான்னு அப்படி பக்கத்துல கூப்பிட்டு அணைச்சு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய இறைவன் உங்களை